உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அதிமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன. கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக தலைவர் பேசுகிறார், என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடன். அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்ந்துக்கலாம். திமுகவோடய சேர்ந்துக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஆக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது. 5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி முன்வைக்கிறதா கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி 2 தான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற எந்த கட்சியும் திமுகவை எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. 2 கட்சி தான் பிரதான கட்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. எனக்கு முன்னாலே பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியது போல இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்துல குத்துறாங்க. எஸ்ஐ முகத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்துல மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? அதே போல திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும் போது சில பேர் பாலியல் சீண்டல். யாரு? பெண் காவலருக்கு. அவளுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக இப்படியே நாடு சென்று கொண்டிருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் ஆயிரும். சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் கேட்கிறார், மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுப்பதில்லை, திட்டங்கள் கொடுப்பதில்லை என்ற ஒரு தவறான தகவலை, அவதூறு பிரச்சாரத்தை நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருந்தார்கள். 16 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் அங்கே மத்திய அமைச்சரவையிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீர்கள். அப்பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறவில்லை? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறவில்லை. அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். இவர்கள் சம்பாதித்த பணத்திற்கு மத்தியிலே பாதுகாப்பு வேண்டும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்ல, மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்ல. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம். சட்டமன்றமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கிறதா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். நாடாளுமன்றமா இருந்தாலும் அங்கேயும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். வேற யாரும் வர முடியாது. அது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி, 2லுமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிலே பங்கு பெற முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? சொல்லுங்க, தேவையா?
குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.